கொடைக்கானல் மலர் கண்காட்சி 62வது மலர் காட்சி 2025. இது ஃபஸ்ட்டு டே கவர் பண்ணோன்னு நினச்சோம். ஆனால் கால சூழ்நிலைகள் இப்போது இன்று கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பிரெயின் பூங்காவோட பிரதான நுழைவு வாயில். இங்கே அருமையான பூக்கள் நிறைய பூத்து குலுங்கின்றன. மக்கள் அதிகமாக மலர்கள் அதிகமானு பார்த்தோன்னா மலர்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு 8-9 நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சியை நடத்துகிறதுனால மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறு தூறல், இன்றைய வெதர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிறு தூறலோட ஆங்காங்கே மக்கள் மகிழ்ச்சியோடு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பல வண்ண பூக்கள். இந்த டேலியா அப்படின்றது எங்கே போச்சுன்னே தெரியல. ரொம்ப குறைஞ்ச காலகட்டத்தில் இதை வச்சு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் பராமரித்து வளர்த்துருக்காங்க. வயலட் ஃப்ளவர்ஸ். இந்த லான், இந்த கார்டன் தான் எப்பயுமே பிரெயின் பூங்காவோட அழகுன்னு சொல்லுவோம். பிரெயின் பூங்காவோட இந்த நுழைவாயில் பகுதி மிக வண்ணமயமாக இருக்கும். பல வண்ண பூக்கள் நம்ம மக்களை போல். ஸோ இது ஏரியல் வியூ. இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா என்டையராக இந்த நுழைவாயிலோட பகுதி ஒட்டுமொத்தமாக கண்டு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை, அந்த வெயில்படாத மழைப்படாதற்காண்டி வளர்க்கக்கூடிய பூக்கள் அதிகமாக இருக்குது. இது மலர் கண்காட்சி திடல் செல்லும் வழி. இது இயற்கையான பூக்கள் எல்லாமே. இங்கே உள்ள அலங்கார வளையங்கள் மலர் கண்காட்சியை சிறப்பிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தூய்மை பராமரிப்பு சிறப்பு. மலர் கண்காட்சி முடியும் வேலையினால் கொஞ்சம் பூக்கள் இந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணது எல்லாமே கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இயற்கையாக வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மற்ற பூக்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே எப்போதும் போல் காட்சியளிக்கிறது. Entrance of the flower show garden. உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு நல்ல அலங்கார அமைப்பு. கண்ணை கவரும் அப்பூ தொட்டி அலங்காரங்கள் சிறப்பாக இருக்குது. அழகுக்கு அழகு சேர்க்கும் வண்ணமிகு பூக்கள், கொய் மலர்கள் எல்லாமே. ஒவ்வொரு தொட்டியும் ஒரு விதமாக. சூழலோடு இருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சி திடல், அதில் உள்ள மலர் வண்ண அலங்கார பூக்கள் அருமையாக இருக்குது. சுரேஷ் அவர்களே வணக்கம். வாங்க சுரேஷ், எது செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த 2025 தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு நீண்ட நாட்களான ஒரு மலர் கண்காட்சி இல்லையா? எத்தனாவது நாள் இது இன்னைக்கு? எத்தனை? அஞ்சாவது நாள். ஒன்று எத்தனை நாளைக்கு இருக்குது?
இன்னும் வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரை இருக்குது. ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மலர் கண்காட்சி மலர்கள்லாம் கொஞ்சம் அழுகுறதுனால மறுபடியும் ஃப்ளவர்ஸ்லாம் மாற்றி மறுபடியும் புது உணர்ச்சி உண்டாக்கிடுவோம். சூப்பர் சூப்பர். ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது. 5 நாளுமே வாடாமல் வதங்காமல் பார்த்துருக்கீங்க. வாடினதெல்லாம் மாற்றிட்டு தான் இருக்கும். நான் என்ன போன ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வருட உழைப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பெரிய கார்டனை பராமரிக்கிறது கடினமான வேலை. நம்ம செப்டம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். அது செப்டம்பர்லேயே சீடு போட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பிளான்டிங் இருக்குது. அப்புறம் 3 கட்ட நடவு பணியெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்டு அது இல்லாமல் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸு அது எல்லாமே பக்காவாக பண்ணிடுவோம். வருஷம் அது பண்ணுறது சிறப்பாக பண்ணிடுவோம். ஆனால் இந்த வருஷம் எப்பயுமே இல்லாத ஒரு காட்சி என்னன்னு பார்த்தோன்னா இந்த க்ளீன்லினஸ் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியத்துவம். பூக்களை வந்து எல்லாமே சாப்பிட்டாங்க ரொம்ப குப்பையாக போட்டு போயிடுவாங்க இல்லையா. அதுக்கு தனியாக நம்ம மக்கள் இருக்காங்க. நம்ம மக்கள் தான் அதையும் செய்கிறாங்க. வேற வெளியிலேருந்து செய்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாமே கிளீனிங்லேருந்து எல்லாமே அதை பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்போ வரப்போ கூட பார்த்தேன் அது தொடர்ந்து அந்த வேலை செய்கிறது ரைட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லேண்டில் கால் வைக்க முடியாது. சகதி சேரு இப்போ கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிடுறது. கொஞ்சம் இல்லை, மன நிறைவாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு முன்னாடியே நான் விசுவலாகவே காமிச்சுவேன் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது. ஒரு குப்பையோ பேப்பரோ மக்களோட உழைப்பு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ரசிக்கிற மக்களோட இதுக்கான கொடுக்க உழைப்பாளர்களுக்கு தான் எப்பயுமே பெரிய. அதாவது வர சுற்றுலா பயணிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க 4 பேர்த்து சொல்லுவாங்க. இல்லை, அதை உணர முடியுதுல்ல, உணர முடியுது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் வாடினாலும் வந்து மாற்றினாலும் அடுத்து வரவங்களுக்கு அது வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு முறையுமே இந்த பூக்களை மாற்றி அந்த நாட்களை வந்து சரியான முறையில் கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு இந்த பணியாளருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இந்த பூங்கா நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்குது. இப்போ ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு சுற்றுலாத்தலங்கள் மூடி இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம். ஒரு குன்னூர் ஷோவே வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. கண்காட்சி ரத்து பண்ணிட்டாங்க. பல இடங்களில் இயற்கை பல மாதிரி விளாண்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இயற்கையாக இருந்தாலும் மழை பெஞ்சாலும் இந்த ஒரு சூழ்நிலைக்கு நல்லா இருக்குல்ல. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அழகுக்கு அழகு சேர்க்கும் பசுமை மேம்படும் மலை தூறல் அப்படின்னு. அப்படிதான் மலை தூறல் பண்ணுறாங்கல்ல மக்களுக்கு. இல்லை, இந்த மலை தூறல் கூட ஆதரவாக இருக்கு இல்லையா. சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஓகே, சரிங்கம்மா, தேங்க்யூம்மா. ஸோ நண்பர்களே, அந்த பூங்கா பராமரிப்பாளர்கள், ஊழியர்கள் அவங்களோட ஒரு கடின உழைப்பை நம்ம எல்லா டைமும் பேசுகிறோம். இப்போ இது ஒரு பிரதான ஒரு விஷயமாக பார்க்குறோம். இந்த மலர் கண்காட்சியில் பீகாக் செல்ஃபி பாயிண்ட். வாண்ணா, அப்படியே நில்லுங்கண்ணா. சூப்பர்ண்ணா, அப்படியே நில்லுங்க. எஸ், இல்லை கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஐ லவ் கோடை அப்படின்ற வாசகங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும்னு நம்ம அடிக்கடி சொல்லுவானா, இதில் அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஐ லவ் கோடை. ஸோ நீண்ட நாட்களான ஒரு மலர் கண்காட்சி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நேரில் வந்து இதை கண்டு ரசிக்க முடியாத மக்களுக்காக வேண்டி இந்த ஒரு காணொளி கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம் சில நேரங்களில். இது பல வகைகள் கோடை பழம், பீச்சஸ், கரி ப்ளம்ஸ். இந்த ப்ளம்ஸ்லாம் ஒளிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. ஃப்ரூட்ஸ், மலை தேன், மா, பலா, வாழை, கோகோ, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது காய்கறிகள். இந்த ஸ்டால் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக வச்சுருக்காங்க. தீவன வகைகள் பயன்படுத்தக்கூடியது. நெருப்பு கோழி முட்டை, ஈமு கோழி முட்டை, வான்கோழி முட்டை, புறா முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, மற்றபடி எல்லாமே. கொடைக்கானல் கோட்டம் கால்நடை பராமரிப்பு ஸ்டால்.
எண்ணற்ற ஸ்டால்கள். இதெல்லாம் கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்குது மழையினால். யானையெல்லாம் தத்ரூபமாக இருக்குது, ஆனால் ஒரிஜினல் புலி வச்சுருக்கீங்க. வாங்க, வணக்கம். நம்மளுடைய நண்பர் பெருமாள். மற்றபடி சிற்றுண்டி வகைகள் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த சுய உதவி குழுக்களோட பொருள்களுக்கு உண்டான ஸ்டால்ஸ். இது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல அமைப்பு. வெளியூர்லலாம் இருந்து வந்திருக்காங்க. எல்லா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே. மலை பூண்டு. ஆகவே இவ்வளோ தான் இந்த மொத்தத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த பூங்காவில்